பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜ்ஞா சர்வவ்யாபி மகா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வவ்யாபி மகா பெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கட சிந்தம் ஞானதம் சாஸ்திரபுரம் ஸ்ரீ சந்திரசேகர் பிரணாமதன் கலியுதயம் காட்சி யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு. இன்னைக்கு அனுபவத்தோட தலைப்பு கூப்பேவை காட்டிய பெரியவா கதி கலங்கிய சர்மா. கூப்பேவை காட்டிய பெரியவா கதி கலங்கிய சர்மா. போரிக்கை மணிமாமா இல்லை கோபாலபுரம் மணிமாமா அவருடைய இன்டர்வியூ. மகாபெரிவா வந்து ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கரையில் அங்கே தான் இருந்திருக்கா. அப்போது இந்த அனுபவம் போது அப்போது மணிமாமாவும் அங்கே இருந்திருக்கார். இருந்தபோது தான் நடந்தது. அப்போ கடல்லேருந்து பார்த்தா இருக்கக்கூடிய முதல் பில்டிங் வந்து அக்னி தீர்த்த கரையில் வந்து நம்ம காஞ்சிமடத்தோட ஆதிசங்கர இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரதான சிஷ்யர் 5 பேரோடு இருக்கக்கூடிய ஒரு சிலை வந்து மேலே இருக்க மாதிரி வச்சுட்டு ஒரு பெரிய மடம் இருக்குது நம்ம காஞ்சி மடம். அதுதான் முதல் பில்டிங், எலிவேட்டடாக இருந்துருக்கு. இதை என்னென்னா கடல் மட்டத்தில் கடலில் போய் குளிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு இப்படி பார்த்தா கழுத்து வந்து ஸ்ட்ரெயின் ஆகாமல் இப்படி பார்த்தா அந்த சிலை தெரியணும். ஆதிசங்கரர் அந்த 5 பேரோடு இருக்கிறது எந்த வித ஸ்ட்ரெயினும் ஆகாமல் எல்லாருக்கும் தெரியணும். இந்த மாதிரியான ஒரு பேராமீட்டர் பெரியவா கொடுத்துருக்கா. அந்த யார் பண்ணுறாலோ இந்த மாதிரி பண்ணணும். அங்கே நின்றுட்டு பார்க்கும்போதே ஸ்ட்ரெயின் பண்ணாமல் பார்க்குற மாதிரி இருக்கணும். அந்த ஆங்கிளை வச்சு பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கா. இதை வந்து இந்த பேராமீட்டர் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படின்னு உண்டு. ஆர்ஆர் சர்மா அப்படிங்கிறவர் ஒரு ஆர்கிடெக்ட். அவர் தான் இதை பார்த்துக்கிறார், இந்த ப்ராஜெக்டை பண்ணியிருந்தவர். மகாபெரியா வந்து அவர் அடிக்கடி இங்கே வருவார் போயிடுவார், பெரியவாளை பார்க்க மாட்டார். ஆனால் ஒரு தடவை பெரியவா அவரை வர சொல்லியிருக்கார், சர்மாவை கூப்பிடுங்கன்னு. அவருக்கு அவர் மெட்ராஸில் இருக்கிற பொருக்கு அடித்து அவரை சர்மாவை வர சொல்லியிருக்கா. அவர் இது வரைக்கும் பெரியவாளை பற்றி எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காரு. ஆனால் சர்மா வந்தபோது மணிமாமாவும் இருந்திருக்கார் பக்கத்தில். சர்மா வந்தாராம். சர்மா மனசில் நினச்சிட்டார், மகாபிரியா வந்து ஒரு வெல் பில்ட் பாடி பில்டர் மாதிரி நல்லா கும்முன்னு இருப்பார்னு பார்த்தா இது பியூனியாக இந்த மாதிரி இருக்கார் பெரியவா. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படிங்கிறது அந்த ப்ராஜெக்டு அவள் பார்த்துன்னு போகட்டும், அதை பற்றி பெரியவா அப்படி என்ன தெரிய போகுது, இவர் தான் கவலைப்படுறார் அப்படின்னு மனசில் சர்மா நினச்சிட்டாராம். ஆங்கிள் எலிவேஷன் போடுறது எனக்கு கைவந்த கலை, ஈஸியர் ஜாபு இந்த அப்படின்னு சொல்லி அவர் மனசில் நினச்சிட்டாராம் சர்மா. இந்த சன்னியாசிக்கு இந்த விஷயத்தில் ஏபிசிடி கூட தெரியறதுக்கு சான்ஸு கிடையாது. இவரோ சிவில் இன்ஜினியரிங்கோ இல்லை எந்த இன்ஜினியரிங்கோ அது நிச்சயமாக சுத்தமாக அவருக்கு தெரிஞ்சிருக்காது. ஒரு சங்கராச்சாரியாருங்கிறார், நடமாடும் தெய்வம்னு வேற சொல்லின்னு இருக்கா. இந்த உப்பு சப்பே இல்லாத இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படிங்கிறத போடுறதுக்காக என்னை கூப்பிடுறாரு. நான் உட்காந்த இடத்துலையே அதை போட்டுருவேன். என்னை போய் அங்கேருந்து இதை கூப்பிட்டு இது என்னன்னு சொல்லு அப்படின்னா இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு நினச்சி மனசுக்குள்ளே ஓடின்னு இருக்கு. பெரியவா கேட்டாலாம் இந்த சர்மாவை, நிறைய அளவுகள்லாம் உண்டோ அப்படின்னாராம். என்னடா இது ஒரு கேள்வி இப்படி உண்டு அப்படின்னாராம் சர்மா. முழம் இப்படி காமிச்சாராம். இதை காமிச்சிட்டு இது என்ன இது முழம்பாளோ அப்படின்னா. ஆமாம் முழம். சரி, கட்டை விரல் இதுலேருந்து இது பார்த்து ஸ்ட்ரெச் பண்ணி இதை என்ன சொல்லுவா, இது ஜான்னு சொல்லுவா அப்படின்னு அவர் சொல்லலாம். சரி பெரியவா அதுக்கப்புறம் 15-20 நிமிஷம் பேசலை. இவர் அப்படியே நின்றுட்டுருக்கார். இவரை காய வைக்கணும்ல. பெரியவா வந்து
இந்த மாதிரி கொஞ்சம் புத்தியில் அவர் தான் என்னென்னலாம் தோண்டி எடுத்து பெரியவாளை பற்றி. பெரியவா சும்மா விட்ருவாளா? மற்ற பேர்கிட்ட ஏதோ பேசுறது, அவளுக்கு அணுகம் பண்ணுறது. இவரை வந்து சர்மாவை அங்கேயே காய வச்சு நின்றுட்டுருக்கார் அவர். அடுத்து அவருக்கு தெரியுமே, அப்படியே ஓடிண்டே இருக்குது. அப்புறம் வந்து இப்படி காமிச்சார் பெரியவா, இப்படி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி காமிச்சு. சர்மா உடம்பு நடுங்கின்னு இருக்கு. இது என்னடா இது மாதிரி ஒன்று புதுசாக ஒன்று கொடுக்குறாரு, என்னது இது அப்படின்னாராம். முழிச்சாராம். இவர் கேள்விப்பட்டதே இல்லை சர்மா, இந்த மாதிரி ஒரு அளவு ஒன்று இருக்கா அப்படின்னு தெரியல. சொல்லு அப்படின்னாரு. சொல்லலை. அதுக்கு என்ன பண்ணாரா, அவருக்கா கிளம்பிட்டாராம். அதுக்கப்புறம் அதோட கிளம்பி நேராக மெட்ராஸ்க்கு வந்திருக்கார் சர்மா. அதை பார்க்கணும் நம்ம. போய் மெட்ராஸில் போய் உட்காந்து லைப்ரரியில் ரெஃபர் பண்ணி அது என்னதுன்னு கண்டுபிடிச்சா அது பேர் கூபே அப்படின்னு இருக்குது. COOPAY. அதை கூட நான் ரெஃபர் பண்ணேன் இதில் கூகுளில். அதை தெரிஞ்சுட்டார். திரும்பி வந்தார். கூப்பேன்னா கிட்டத்தட்ட 6 இன்ச்சு இருக்குமா. ஒரு மனுஷன் வந்து இப்படி இப்படி பண்ணான்னா அதோடைய லெங்க்த்து வந்து 6 இன்ச்சு இருக்கும். அதாவது இவர் வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் நான் போட்டுருவேன் அப்படின்னாலும் அவருக்கு இது தெரியலையே சர்மாவுக்கு. அதுதான் பெரியவா காமிக்கிறார். இது என்னது அப்படின்னா அது இங்கெல்லாம் ரெஃபர் பண்ணியிருக்காரு. ரெஃபர் பண்ணிட்டு வந்து, ஆனால் இவர் லண்டனில் சிவில் இன்ஜினியரிங்லாம் படிச்சுட்டு வந்திருக்காரு இந்த சர்மா. அப்படிப்பட்டவருக்கு அவர் அதுக்கப்புறம் வந்தாராம். ஃபோன் பண்ணார். அந்த ரெஃபர் பண்ணி இந்த இதில் மணிமாமா அவர் கொஞ்சம் தெரியுமா அவருக்கு. அவரும் இன்ஜினியரிங் தானே, இன்ஜினியரிங்கில் இருந்திருக்கார் அவர் மேபி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா அவர் சிவில். ஒரு ஃபோன் பண்ணி மணிமாமாவுக்கு பேசினாராம். இந்த கூப்பே அப்படிங்கிறத எனக்கு வந்து ரொம்ப இதாக போச்சு. பெரியவா வந்து நான் போய் லைப்ரரி ரெஃபர் பண்ணி நான் என்ன தான் லண்டனில் படிச்சுட்டு வந்தாலும் எனக்கு அது தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் அது என்னன்றதை கண்டுபிடிச்சேன் நான். அது கூப்பேன்றதை தெரிஞ்சுன்னேன் நான். எனக்கு அப்போ தெரியாது. பெரியவாளை நான் இப்படிலாம் நினச்சிட்டேன், ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணேன் நான் அப்படின்னு அவர் சொன்னாரா. அதோட முடிஞ்சுது. ரொம்ப வருஷம் போச்சு. ரொம்ப வருஷம் போன பிறகு இதை வந்து மகாபெரிவாளுடைய இதை வந்து எழுதணும், இது மாதிரி இதை வந்து அனுபவத்தை எழுதணும் அப்படின்ட்டு அந்த சுவாமிகள் இருக்கார் அங்கே மகாபெரிவாளுடைய இதில். அவர் வந்து மேட்டூர் சுவாமிகள்ன்ற வந்து சொல்லி இவர்கிட்ட அது என்னன்னு பாருப்பா அப்படின்னா, அப்போ சர்மா காலமானது. ஃபோன் பண்ணி அவர் பொண்டாட்டி தான் எடுத்தாலாம். ஃபோன் பண்ணி அந்த மகாபெரிவா கிட்ட ராமேஸ்வரத்துக்கு சர்மா போனபோது கூப்பே அதை பற்றி பேசாதீங்க, நல்லா தெரிஞ்சு போச்சு அப்படின்னு அவன் அம்மா பொண்டாட்டி சொன்னாலும். ஜெய் ஜெய்சங்கர் அரசங்க மகாபெரிவா பாதம் வச்சார்.